ஹாய் குட்டீஸ், அழகிய தமிழில் இன்று ஒரு கதை. ரொம்ப வயசான ஒரு சன்னியாசி தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னோட சீடர்களுக்கு வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கணும்னு நினைக்கிறாராம். அதனால் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து அவங்களுக்கு தன்னோட பொக்கவாயை திறந்து காண்பித்தாராம். அவ்வளவுதான், வாழ்க்கை தத்துவம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டாராம். சீடர்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலையாம். அதில் ஒரே ஒரு சீடன் மட்டும் வாய்க்குள்ளே அப்படி என்ன வாழ்க்கை தத்துவம் இருந்துட போகுதுன்னு குழம்பினவன் மெதுவாக குருவையை எழுப்பி தன்னுடைய சந்தேகத்தை கேட்டானாம். அதற்கு அவர், என் வாய்க்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு குரு கேட்குறாரு. அதற்கு சீடன், நாக்கும் உள்நாக்கும் இருந்ததையான்னு சொல்கிறாரு. பல் இருந்ததா என்று குரு கேட்க, அதற்கு சீடன், இல்லை ஐயா என்று சொன்னதும் உடனே அதுதான் வாழ்க்கை என்று குரு சொல்கிறாராம். அதாவது நமக்கு வயசு ஆக ஆக கடினமான பற்கள் எல்லாம் விழுந்தாலும் மென்மையான நாக்கு என்பது எப்பவும் நிலைத்திருக்கும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை குருவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் உணர்த்துகிறார். இந்த கதையிலிருந்து வன்மையானது அழியும், மென்மையானது வாழும் என்ற நீதியை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா குட்டீஸ்? ஓகே, பாய். நாளைக்கு இன்னொரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.